ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம் ஹால் நீட் எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எக்ஸாம் ஹாலுக்கு எந்த டைமிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடும். நம்ம பார்த்திங்கன்னா 1:30 PM எக்ஸாம் சென்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் ஆகி உங்கள் ஏரியாவிலேருந்து வரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக்ஸாம் டைம்ஸ் 2 to 5 PM தெரிஞ்ச விஷயம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1:15 PM நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளோட ஹால் எது, அதில் எந்த பெஞ்ச் நம்மளுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி கரெக்டாக நம்ம அந்த பிளேஸில் போய் உட்காந்துடணும். உட்காந்ததுக்கப்புறம் 1:30 1:45 நம்மளோட இன்விஜிலேட்டர் நம்ம தானா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம இந்த கரெக்டான சீட்ஸில் தான் இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் உட்கார வைப்பாங்க, செக் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1:45 எல்லாருக்குமே புக்லெட்ஸ் கொடுத்துருவாங்க. அட்மிட் கார்டில் இருக்க நம்மளோட நம்பர்ஸ் எல்லாமே நம்ம அந்த OMR ஷீட்ஸில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக உங்களோட 2 PM எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 5 PM வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 6 PM எக்ஸ்ட்ரா 1 hour அவங்க மட்டும் எக்ஸாம்ஸ் எழுத அலோவ் பண்ணுறாங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்காங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க. சில டைம் பிரிண்ட் சில இடத்துல இருக்காமல் இருக்கும், சில இடத்துல விட்டு போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறமும் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி நீங்கள் பார்க்கும் போதே ப்ராப்பராக 2 டைமுக்கு 3 டைம் செக் பண்ணிட்டு போயிடுங்க உங்களோட நம்பர் இந்த ஹால்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அங்கே போனதுக்கப்புறம் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப கொஞ்சம் டென்ஷன்ஸை ஏற்படுத்தும். அதுதான், அதனால ரொம்ப பொறுமையாக இங்கிருந்து போகும்போதே அதிகமான டைமுக்கு போயிடுங்க. நேரமாக பொறுமையாக இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸும் வராது. அதே மாதிரி 1:30 PM அப்புறம் யாரையுமே எக்ஸாம் சென்டர்ஸ்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 3 விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ்ல அலோவ் பண்ணுவாங்க. நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய விஷயமும் அதுதான். ஒன்னு உங்களோட அட்மிட் கார்டு, இன்னொன்று உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இன்னொன்று உங்களோட ஐடென்டி கார்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் ஐடியா இருக்கலாம், இல்ல பேன் கார்டா இருக்கலாம், இல்ல லைசன்ஸா இருக்கலாம், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எனிதிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இந்த 3 திங்ஸை தவிர வேற எதுவுமே அலோடு கிடையாது. இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில்ஸ் ஆல்சோ நாட் அலோடு. இவங்க யாருக்கு மட்டும் இது எக்ஸப்ஷன் அப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட டேப்லெட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எடுத்துட்டு போகலாம். ஆனால் அதுவும் எப்படின்னா முன்னாடியே நம்ம அந்த எக்ஸாம் சென்டர்ஸில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணும் போதே நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நீங்கள் அந்த இடத்துல ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன்ஸ் இன்னும் ஈஸியாகவே கரெக்டாக கிடைச்சிடும். ஸோ நம்ம GK அகாடமியில் ஃப்ரீ ஆன்லைன் அண்ட் மாக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் வெல் ஆர்கனைஸ்டு அண்ட் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸை கால் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.